பரமக்குடியில் செயல்பட்டு வரும் அஞ்சல் பிரிப்பக அலுவலகத்தை பாஜக அரசு மூடுவதற்கு கண்டித்து அனைத்து கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அஞ்சல் பிரிப்பக அலுவலகம் 1984ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. ஒருங்கிணைந்த சிவகங்கை, விருதுநகர், தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டமாக இருந்தபோது மாவட்டத்தின் மையப்பகுதி மற்றும் தபால் போக்குவரத்திற்கு வசதியாக பரமக்குடி தேர்வு செய்யப்பட்டு இங்கு அஞ்சல் பிரிப்பு சேவைகள் கடந்த 38 ஆண்டுகளாக நடந்து கொண்டு வருகிறது. நாள் ஒன்றுக்கு 2500க்கும் மேற்பட்ட பதிவு தபால்கள் மற்றும் 20,000க்கும் மேற்பட்ட சாதாரண தபால்களையும் கையாண்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த 40 ஆண்டுகளாக பரமக்குடியில் செயல்பட்டு வரும் அஞ்சலக பிரிப்பகத்தை மதுரைக்கு மாற்றுவதற்கு ஒன்றிய அரசு முடிவெடுத்துள்ளது. தபால்கள் மதுரைக்கு அனுப்பி அங்கு பிரிக்கப்பட்டு மீண்டும் பரமக்குடிக்கு வந்து பட்டுவாடா செய்யப்படும். இதனால் தபால்கள் உரிய நேரத்தில் சென்றடையாமல் கால தாமதம் ஏற்படும். இதனை கண்டித்தும் பரமக்குடியில் அஞ்சலக பிரிப்பு அலுவலகம் தொடர்ந்து பரமக்குடியில் செயல்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி அனைத்து கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மூட